முத்தமாமா, சாப்பிடுற நேரத்துல என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல. அப்பா, எனக்காக வெயிட் பண்றீங்களா? சாப்பிடலாமா? அப்பா, உங்க பக்கத்துல நான் தானே உட்காரணும். இவள போ சொல்லுங்க. நான் தான் உங்க நெஜ பொண்ணு. பாத்தீங்களாப்பா, அவதான் நெஜ பொண்ணா. அப்ப நான் என்ன டூப்ளிகேட்டா? நான் உங்க பக்கத்துல தான் உட்காருவேன். நான் தான் உங்க பொண்ணு. நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். ஏய், வர வர ரொம்ப கடுப்பேத்துற. முதல்ல எந்திரி. நான் ஒண்ணும் போக மாட்டேன். போ. நானும் போக மாட்டேன். நீ போ. இருங்க. சாப்பிடும்போது சண்டை போடக்கூடாது, புரியுதா? 2 பேரும் அப்பா பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. வெண்ணிலா, டிஃபன் வை. கார்த்தி, என்ன இப்போ டிஃபனோட கேசரி பண்ண சொல்லிருக்கேன். அதை வச்சு எது ஒரிஜினல் ருத்ரா எது டூப்ளிகேட் ருத்ரான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம ருத்ராவுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். அதாவது ருத்ராவுக்கு அதான் கேசரி செய்ய சொல்லிருக்கேன். சரி, அதையும் தான் பார்ப்போம். இந்த பிளான் அது நடக்குதான்னு. நடக்கும் நடக்கும், நடந்தே தீரும். எது நடந்தே தீரும்? அந்த கேசரியை நீங்க சாப்பிடுறதா? அதெல்லாம் எனக்கு தெரியும் மாம்சு. வெண்ணிலா, கேசரி எடுத்து வைமா. எடுத்து வைக்கிறேன்னு. ருத்ரா, உனக்கு கேசரினா பிடிக்குமா? எனக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். கேசரினா எனக்கு உயிர். அப்ப நீதான் ஒரிஜினல். ருத்ரா, உனக்கு கேசரி பிடிக்குமா? எனக்கு இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, பரோட்டா. டூப்ளிகேட் மாட்டிக்கிச்சு. எப்படி வளரா பாத்தியா? இவதான் தீருத்ரா. இடியாப்பம் எதுவுமே பிடிக்காது. இது எல்லாத்தையும் விட எனக்கு கேசரி தான் பிடிக்கும். எப்படி சொதப்பிடுச்சு? கேசரி விஷயத்திலேயே கேனியன் ஆயிட்டேனே. சரி, இருந்தாலும் நான் விக்ரமாதித்தன் மாதிரி வேதாளத்தை இறக்குற முயற்சியில எப்படி மனம் தளராம முயற்சி பண்ணானோ அதே மாதிரி நானும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். கார்த்தி, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ருத்ரா எப்பவும் சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு உருண்டையை பிடிச்சு சித்தாக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவான். அதை இப்போ பண்றான்னு பாப்போம். அதுல ஒருத்தர் ஈஸியா மாட்டிப்பாங்க. சாப்பிடுங்க 2 பேரும். என்னது 2 பேரும் இட்லியை பிச்சு வைக்கிறீங்க? நீ எதுக்காக இட்லியை பிச்சு வச்ச? நான் எங்க சித்ராமா ஞாபகமா வச்சேன். சும்மா வார்த்தைக்கு சித்ராமா உங்க அம்மா சொல்லாத. சித்ராமா ஏன் அம்மா. பாத்தீங்களாப்பா எவ்வளவு பொய் சொல்றான்னு? நீதான் பொய் சொல்ற. நான் என் அம்மாக்காக இட்லியை பிச்சு வச்சா யார கேட்கணும் அதுக்கு? நான் எப்பவுமே வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுத்துதான் நீ பண்ற. யாரும் சொல்லி கொடுத்து பண்ணல, நானா தான் பண்றேன். நீ தான் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற. தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே இப்படி பேசினீனா அவ்வளவுதான். டூப்ளிகேட்டா இருந்து நீயே இப்படி பேசுறியா? போங்கப்பா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு டிஃபனும் வேணாம், எதுவும் வேண்டாம். ருத்ரா குட்டி, ருத்ரா, ஏமா சாப்பிடும்போது சண்டை போடுறீங்க? நில்லு. சாப்பிடாம எங்க போற? போய் சாப்பிடு போ. எனக்கு டிஃபன் ஒண்ணும் வேண்டாம்.
இப்ப என்ன உன் பிரச்சனை? யாரு நெஜ ருத்ரான்னு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக அவ சாப்பிடாம போற? நான் தான் சொல்றேன்ல, சாப்பிடு போ. ஏய் ஸ்வேதா, நீ ஒரு ஈர வெங்காயம் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு விஷயத்தை தலையெடுத்து நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. விடுங்க மாமா, நீங்க கஷ்டப்பட்ட என் மனசு தாங்குமா? இது ஒரு சின்ன விஷயம், நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். இங்க பாரு, ருத்ரா காணாம தொலைஞ்சு போயிட்டான். அப்போ அவளை எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது உன்னை இங்க கூட்டிட்டு வந்து ருத்ரா மாதிரி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப யார் உன்னை கூட்டிட்டு வந்தாங்க? சொல்லு, உண்மைய சொல்லு. யாருக்கும் பயப்படாத, சொல்லு. சொல்லு. எங்க ருத்ரா தொலைஞ்சு போயிருக்கும் போது உன்னை மாத்தி கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காங்க, அப்படிதானே? உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட ஒண்ணும் பேசாதீங்க. அது இல்ல பாப்பா. ஏய் போதும், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காத. எது உண்மையான குழந்தை எது பொய்யான குழந்தைன்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா? குழந்தை போடியா இருந்தாலும் அது உண்மையான அப்பா அம்மா இருப்பாங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீ இப்படி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ்ல ஆட முடியாது. உன் கைய காலை உடைச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அப்படி இல்ல மாமா. ஏய் என்ன அப்படி இல்ல ஒப்படி இல்ல. ஸ்வேதாக்கா, ஏன் முத்து மாமாவை போட்டு இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஏற்கனவே முத்து மாமாவை கல்லாக்கி எங்களை அலைய விட்டு கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா? இப்பவும் இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இங்க பாருங்க, நீங்க என்ன விளையாட்டு காட்டினாலும் சரி, அந்த ஆண்டவன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீங்க போக தான் போறீங்க. அதை நாங்க பார்க்க தான் போறோம். கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. நிறுத்து வெண்ணிலா. விட்டா ஏதேதோ பேசிட்டே போற. முத்தரசன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தான் ஸ்வேதாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறியா? சித்தி, அவ என்ன பத்தி என்ன முத்தரசு? என்னைக்குமே நம்ம ருத்ரா குட்டி தெய்வத்துக்கு சமானம். வாய திறந்து ஸ்வேதா ஆண்டி நீலாம்பரி பாட்டின்னு ஆசை ஆசையா சொன்னால, அவ சொந்த ரத்தம்னு நினைச்சதுனால்தான் ஸ்வேதாவை அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கா. அத புரிஞ்சுக்காம ஏய் டூப்ளிகேட், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ தான். அது வரைக்கும் நீ சாப்பிடாத விஷயத்தெல்லாம் நல்லா தேடி தேடி தின்னுகிட்டு இரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேலை பார்ப்போம். நீ வா ஸ்வேதா. சித்தி ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல சில அரசியல்வாதிகளா இருக்காங்கல்ல, பெரிய தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க. அப்ப அந்த விஷயம் பூதாகரமா வெடிக்கிற நேரத்துல சம்பந்தமே இல்லாம இன்னொரு பிரச்சனை கிளப்பி விடுவாங்க. அது மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு. அதே மாதிரிதான் இது மாட்டிக்க போறான்னு தெரிஞ்சோன்னு டைவர்ட் பண்றா. அதுக்காக தான் இந்த நாடகம்லாம் தெரியுது. உண்மையான குழந்தை எது போலியான குழந்தை எதுன்னு இப்படின்றதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்லை. எனக்கு இப்ப தேவையெல்லாம் இந்த ஃப்ராடோட கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளணும். முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன். என் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? இந்த ஸ்வேதா ஆண்டி வந்து அப்பாவை கல்லா மாத்திட்டாங்க. அம்மா வந்து கஷ்டப்பட்டு அப்பாவை தூக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு கல்லா இருந்தவரை இன்னைக்கு மனுஷனா கூட்டிட்டு வந்திருக்காங்க.
ஆனா அப்பாவும் அம்மாவும் ஒரு நேரம் கூட சிரிக்கவே இல்லை தெரியுமா? நிம்மதியா சாப்பிட கூட அவங்களால முடியல தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுதான். இப்ப பெரியவங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டுட்டல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமானு யோசிச்சு பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சாமி உன்னை வந்து கண்ணை குத்தும். குழிப்பணியாரம், குழிப்பணியாரம், குழிப்பணியாரமா, குழிப்பணியாரம், பணியாரம், பணியாரமா, பணியாரம், பணியாரமா, பணியாரம். அம்மா, குழிப்பணியாரம் வாங்கிக்கிறீங்களாமா? நல்லா இருக்குமா? வீட்ல செஞ்சது, ரொம்ப சுத்தமா இருக்கும். வாங்கிக்கோங்கம்மா. குழிப்பணியாரம் நல்லா இருக்குமா? வாங்கிக்கோங்க. 3 5 ரூபாய் தான். என்னம்மா அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க. உன் பேர் என்னம்மா? உத்ரா. ஆ, ருத்ராவா? ருத்ரா இல்லம்மா, உத்ரா. உங்க அம்மா பேர் சித்ராவா? எனக்கு அம்மா இல்லம்மா. உங்க அப்பா பேர் என்ன? அப்பாவும் இல்ல. அப்ப நீ யார் கூட இருக்க? இப்ப எனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. பணியாரம் வாங்கிக்கிறீங்களா? இன்னும் நான் வேற இடத்துக்குலாம் போய் விக்கணுமா? பணியாரம் வாங்கிக்கோங்க, டைம் ஆயிடுச்சு. பூங்கோதை, கொஞ்சம் பணத்தை எடு. என்னங்கம்மா? இதுக்கு என்கிட்ட சில்லறை இல்லையேம்மா. இது பணியாரத்துக்கு இல்ல, போய் உன் பாட்டிய கூட்டிட்டு வரதுக்கு. பிடி, போய் கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கீங்களா? ம், இருக்கேன். பாட்டி, பாட்டி. என்னம்மா இவ்ளோ பெரிய வீட்டுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க? அதுவும் வீட்டுக்குள்ள. ஏன் இந்த வீட்டை பார்த்தா பிரமிப்பா இருக்கா? இனிமே இந்த வீட்டுல தான் உன் பேத்தி வாழ போறா. என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஏதோ பிளாட்பார ஓரத்துல தங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்ல எப்படி என் பேத்திலாம் இருக்க முடியும்? இருக்க முடியும். பூங்கோதை, அம்மா, அந்த போட்டோவை காட்டு. இவ உத்ரா தான். இவ போட்டோ உங்ககிட்ட எப்படி? இது நான் தான். இது என் போட்டோ தான். ஆனா என் போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்னங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ பேரு ருத்ரா. உன் பேத்தி மாதிரியே முகசாயல இருப்பான். ஆனா உன் பேத்தி இல்ல. இவதான் இந்த வீட்டோட அத்தனை சொத்துக்கும் வாரிசு. இந்த வீட்டோட எஜமானியம் கூட. சரிம்மா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட? காரணம் இருக்கு, வாங்க சொல்றேன். வாங்க. இனிமே உன் பேத்தி உத்ரா என் பேத்தி ருத்ராவா இந்த வீட்ல நடிக்கணும். இத்தனை சொத்துக்கும் இவ சொந்தக்காரியா மாறணும். ஐயோ, இதெல்லாம் சரிபடாதுங்க. ஆள் மாறாட்ட வேலை எல்லாம் வேணாங்க. நாங்க ஏதோ இந்த குழிப்பணியாரத்தை வித்து கஞ்சோ கூழோ புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் மத்த வேலை எல்லாம் எங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேணா வேண்டாமா இருக்கலாம், ஆனா எனக்கு வேணும். நான் சொல்றத கவனமா கேட்டா உன் பேத்தி பெரிய வீட்டுல வாழலாம். அவ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பணம்னு பொருளலாம். வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. நாங்க கிளம்புறோமா. வா உத்ரா. பூங்கோதை,
நில்லு. என்னங்க இது கத்தினா எங்களை விட்டுருங்க. அம்மா, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு என் பாட்டியை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், வாய் மூடு. சத்தம் போடக்கூடாது. வாய் மூடுன்னு சொல்றல. பாட்டி, தயவு செஞ்சு என் பாட்டியை விட்டுருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு என் பாட்டியை விட்டுருங்க ப்ளீஸ். அப்போ உன் பாட்டி எங்க அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா உன் பாட்டி உனக்கு உயிரோட கிடைப்பாங்க. இல்லனா வேண்டாமா, எங்க பாட்டியை விட்டுருங்க. வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல பாட்டி ஒண்ணு பண்ணாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். பாட்டியை மட்டும் விட்டுருங்க. பண்றீங்களே, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, இப்ப நான் நல்லாதான் இல்ல. ஆனா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன் பேத்திய எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். பொங்கோத, இந்த பாட்டிய கூட்டிட்டு போய் பக்காவா கை காலு வாயெல்லாம் கட்டி நம்ம குடோன்ல அடைச்சு வை. சரிம்மா. பாட்டி, பாட்டி, வேணாம். Please, பாட்டி விட்டுருங்க. போ சொல்றல. போ. நீ நட. பாட்டி விட்டுருங்க ப்ளீஸ். போய் விடு. எங்க பாட்டி இவளை பிடிமா. போகாதீங்க. பாட்டி, வா சொல்றேன். பாட்டி, வாங்க. அம்மா, என் பாட்டியை விட்டுருங்கம்மா ப்ளீஸ். என் பாட்டி இங்க பாரு. விட்டுருங்க. நான் சொல்றது கேளு. ஷோ. ப்ளீஸ், ஷோ. ப்ளீஸ் மா. சொல்றத கேளு. என் பாட்டியை அழறத நிறுத்து. விட்டுருங்க. இங்க பாரு. பாட்டியை விட்டுருங்க. இங்க பாரு, கத்தக்கூடாதுன்னு சொல்றேன்ல. வாய மூடு. வாய மூடு, அழாத. நிறுத்து. நிறுத்து.